கொழுத்து போய் விஷசாராயத்தை கொடுத்து செத்தான். முக்கியவர்களுக்கெல்லாம் நாங்கள் தான் சமாதி கட்டியிருக்கிறோம். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நான் பல நம்பர் மாட்டி இப்பதான் வெளியே வந்துட்டேன். வந்தவன் போனவன் எல்லாம் கண்டபடி பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னாலே பேசிய தம்பி இங்கே சுட்டி காட்டியதை போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தனி வரலாறு உண்டு. இங்கே உதயநிதி ஸ்டாலினுக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்துக்கு அவர் வந்த பிறகு 2018 அவர் வந்தார். வந்ததிலிருந்து தொடர்ந்து தேர்தல் களத்தில் ஈடுபட்டு அவர் ஈடுபட்ட அத்தனை தேர்தலிலும் வெற்றி கொடியை நாட்டி இதுவரை திமுக வரலாறு அப்படி கிடையாது. ஒரு தேர்தலில் ஜெயித்தா ஒரு தேர்தல். ஆனால் தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பின்னாலே வந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல், இதெல்லாம் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த போதே நடந்த தேர்தல். அதற்கு பின்னாலே 2021 சட்டமன்ற தேர்தல், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த 4 தேர்தலிலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் ஏறத்தாழ 5 தேர்தல்களே தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டுவதற்கு. அதோடு மட்டுமல்ல, நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீர்கள், விக்கிரவாண்டியிலே தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டு நாங்கள் எல்லாம் சுதர்சனத்தை போன்ற நாராயணனை போன்ற நாங்கள் எல்லாம் அங்கே விக்கிரவாண்டியிலே பணியாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் கள்ளக்குறிச்சியிலே ஒரு சோக சம்பவம் நடந்தது. கொழுத்து போய் விஷசாராயத்தை கொடுத்து செத்தான். நான் இப்படிதான் பேசணும், வழிகிறேன். ஏனென்று சொன்னால் எவன் செத்தாலும் நாங்கள் தான் அற வேண்டியது வழிகிறேன். அவர்களெல்லாம் கொழுத்து போய் குடித்து விட்டால் அதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட அந்த தேர்தலிலே மிகப்பெரிய பிரச்சாரமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய கூட்டணியில் இருப்பவர்களும் எடப்பாடியும் உதாரணமாக இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள். அந்த தேர்தலிலே நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் தேர்தலுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே ஆம்ஸ்ட்ராங் கொலை மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்க நினைத்தார்கள். ஏன் இதே பகுதியிலே கூட இருந்து அந்த கொலையை வைத்து அரசியல் நடத்தினார்கள். ஆனாலும் கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக ஒரே ஒருவர் தான் பிரச்சாரத்திற்கு போனார். அவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 62,000 ஓட்டு வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்த மாபெரும் தலைவராக அவர் திகழ்ந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடந்த போது பெருச ஆளுக்காக பேசணும். ஆனால் உண்மை ஒரு வாரத்துக்குள்ள வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது, பிரச்சனையும் அடங்கிவிட்டது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைப்பவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனால் நீண்ட நாள் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. இது வரலாறு. இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்களுக்கெல்லாம் நான் கூட பல வகையில் அந்த காலத்தில் பேசுவோம். அத்தனை பேருக்கு சமாதி கட்டி பெருமை எங்களுக்கு தான். எங்களை சுற்றியவர்களுக்கெல்லாம் நாங்கள் தான் சமாதி கட்டியிருக்கிறோம். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். காரணத்துக்கு அதை கட்டம் கட்டி வர மாதிரி போட்டு நம்ம வந்துட்டோம். ஏற்கனவே நான் பல நம்பர் மாட்டி இப்பதான் வெளியே வந்துட்டேன். நான் எதை பேசினாலும் வம்புக்கு இருப்பாரு. இதெல்லாம் கடந்த காலம் வரலாறு. திமுகவை எவ்வளவு பெரியவர்கள் எல்லாம் ஏற்று பேசினார்கள். அவர்களுக்கெல்லாம் கடைசி காலத்தில் ஒன்று இந்த கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க. அவனை ஆடி பாடி கொண்டு போய் சேர்த்ததே நம்மளும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலத்திலே யாராலும் தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டுமானால், அரசியலிலே தேர்தல் களத்திலே நின்ற நாளிலிருந்து இன்று வரை ஒரே சின்னத்தில் இருக்கிற ஒரே கட்சி
அகில இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் தான். 57 உதயசூரனுக்கு ஓட்டு கேட்க ஆரம்பித்த நம்முடைய மதிவாளர்லாம் இருக்கிறாங்க. நீங்க அவங்கெல்லாம் 57 ஓட்டு கேட்டோட அவர் தான் இருக்காரு நான் நினைக்கிறேன். உள்ளமா திருந்தார் மாதவர வைகாசில் அவர் கூட. அதற்கடுத்து 62 போய் ஓட்டு கேட்ட நான் இருக்கிறேன். நாங்களாம் ஒவ்வொருத்தரா டிக்கெட் வாங்கினே இருக்கிறோம். காரணம் என்னவென்று கேட்டால் 57 உதயசூரனுக்கு ஓட்டு கேட்ட மதிவாளன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே கை அறிவார். ஆனால் மாதவரம் சுதர்சனம் வரை உதயசூரனுக்கு ஓட்டு கேட்ட பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு தான் தவிர எந்த கட்சியில காங்கிரஸ் கூட காலை மாற்ற ஆரம்பிச்சு நாட்டையில போய் பசுங்கன்மா மாறி இப்ப கையில் நிற்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.